மௌலவி அல் ஹாஜ் அல் சையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி அவர்கள் வழங்கிய சிறப்பு பேச்சு. யாரெல்லாம் தக்வாவோடு உலகத்திலே வாழ்கிறார்களோ, உள்ளச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து ஹராமிலிருந்து பேணுதலாகி ஹலாலானவைகளையே செய்வதோடு அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய சுன்னத்தான வழிமுறைகளை தேடி தேடி பின்பற்றி யாரெல்லாம் தக்வாவோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல வெளியாகும் தலங்களை திறந்து கொடுக்கிறான். பல ரிசுக்குடைய வாயல்களை திறந்து கொடுத்து வயர்ஸுக்ஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினைக்காத புறத்திலிருந்து, அவர் நினைத்தும் பார்க்க முடியாத இடங்களிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரிசுக்கை அளிப்பதாக சொல்லி வமன் யதவக்கல் அலல்லாஹி, பிரச்சனைகள், சிக்கல்கள், பசாதுகள், தொந்தரவுகள் வரும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன், வேறு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை என்ற இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்க உரையாக அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுவேன், ஓதி நான் கடைசி வரையிலே இந்த குர்ஆன் ஆயத்து மூலமாக என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வேன் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அபா தர் லவ் அன்ன الناس كلهم اخذوا بهذه الايه لكفتهم. அக்ரஜஹு அஹ்மத் ஃபீ முஸ்னதிஹி. அஹ்மதுல வரக்கூடிய இந்த ஹதீஸ் எப்படி என்று சொன்னா, இந்த ஆயத்தை முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த ஆயத்தை மட்டும் எடுத்து அமல் செய்தாலும் முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது போதும் என்று சொன்னார்கள். அதே போல கால சையதுனல் இமாம் அல் ஆரிஃபு பில்லாஹ் முஹம்மது இப்னு ஸைன் இப்னு சுமைத் ஃபீ அஸ்னாஇ முகாதபத்திஹி, அவர்களுடைய கிதாபுல ஷேக் முஹம்மது இப்னு ஸைன் இப்னு சுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு வாழ்கிறார்களோ அல்லாஹு தஆலா பல வழிகளை திறந்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அந்த திறந்து கொடுக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா? மக்ரஜம் மினஷ் ஷதாஇதி வல் மதாஇபி வல் குரூபி, கஷ்டம், கவலை, அதே போல இன்னும் எத்தனையோ நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். வ மக்ரஜம் மினல் ஹுமூமி வல் குமூம், மனக்கவலைகளை விட்டும், மனதிலே உள்ள கஷ்டங்களை விட்டும், கடன் தொல்லைகளை விட்டும் அல்லாஹ் இவரை வெளியாக்குகிறான். வமக்ரஜம் மினல் முஷ்கிலாத்தி வஷ்ஷுபுஹாத்தி, இவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதே போல் இவருக்கு ஏற்படக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகள் மூலமாக இவர்களை அல்லாஹு தஆலா வெளியாக்கி விடுகிறான். வமக்ரஜம் மின் ظுலுமாத்தில் ஜஹ்லி இலா நூரில் இல்ம், மடமை என்று சொல்லக்கூடிய அறிவில்லாத தன்மையிலிருந்து அல்லாஹு தஆலா இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி, அல்லாஹ்வுடைய ஒளியால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வஹி மூலமாக அல்லாஹ்வுடைய ஒளியாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த இல்மை, இருளில் இருந்து இல்முக்கு அல்லாஹ் அவரை வெளியாக்குவான். வமக்ரஜம் மினல் அஜ்ஸி வல் கஸலி இலல் ஜித்தி வத் தஸ்மீர் வத் தஷ்மீர், அதே போல இயலாமை என்ற தன்மை, சோம்பேறித்தனத்திலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். வமக்ரஜம் மினல் கஃலத்தி இலல் யக்தா, மறண்டு கட்ட தன்மை, ஒன்றுமே விளப்பம் இல்லாமல் சும்மா உறங்கிக் கொண்டிருக்க கூடிய, அதாவது மௌத்தண்டா என்ன என்று தெரியும், ஆனால் மௌத்தை பத்தி சிந்திப்பதில்லை, நல்ல முறையில் அமல் செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அமல் செய்வதில்லை, ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடாது என்று தெரியும், ஆனால் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று தெரியும், ஆனால் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில்லை. இப்படிப்பட்ட கஃலத் என்று சொன்ன அந்த முரட்டுத்தனமான, அதாவது அறிவில்லாத அந்த தன்மையில் இருந்து இலல் யக்தா, விழிப்புணர்ச்சியை, அறிவோடு செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். ومخرجا من الميل الى الشر الى محبة الخير, கெட்ட விஷயங்களை மஹப்பத்து வைப்பதை விட்டும் நல்ல விடயங்களை விரும்புவதற்கு அல்லாஹு தஆலா இவரை வெளியாக்கி விடுகிறான். மக்ரஜம் மின் சுஹபத்தில் அஷ்ராரி இலா சுஹபத்தில் அஹ்யார், கெட்ட நண்பர்களை விட்டும் கெட்ட மனிதர்களோடு சேருவதை விட்டும் அல்லாஹ் அகற்றி நல்ல மனிதர்களோடு, சித்தியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹூன்கள், உலமாக்கள், மஷாயிஹ்மார்கள், நல்லடியார்கள், தக்வாதாரிகளோடு அவர்களை அல்லாஹ் சேர்த்து விடுகிறான். வமக்ரஜம் மினல் ஃபக்ரி இலல் கினா, ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய வறுமையில் இருந்து இவரை வெளியாக்கி
செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வந்த தன்மையிலே அல்லாஹ் இவரை வெளிப்படுத்துகிறான். வமின ஷித்தத்தி இலர் ரஹா வமினல் பலாஇ இலல் ஆஃபியா. அதே போல பலாய் முசீபத்துகள் நோய் நொம்பலங்களை விட்டும் ஆஃபியத் என்னும் நல்ல சுபீட்சமான வாழ்க்கைக்கு இவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். வமினல் ஹௌஃபி இலல் அமான். அச்சம் பயம் இவைகளை விட்டும் அச்சம் தீர்ந்த தன்மைக்கு அல்லாஹ் இவர்களை கொண்டு செல்கிறான். வமினல் ஹுஸ்னி இலல் சுரூர். கவலைகளை விட்டும் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்த்து கடைசியாக சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேரும் வரையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களை தக்வாவோடு வாழ்பவர்களை உலகத்திலும் சிறப்பாக்கி கபரிலும் சிறப்பாக்கி மஹ்ஷரிலும் கண்ணியப்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து விடுகிறான் என்று அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த விளக்கத்தை அல் ஆரிஃபு பில்லாஹ் முஹம்மது இப்னு ஸைன் இப்னு சுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே யா அல்லாஹ் இப்படிப்பட்ட தக்வாவோடு உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து எங்களுடைய துஆக்களை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அல் ஹாஜ் அல் சையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி